அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஜாதி மத பிரச்சனைகளை தூண்டும் வகையில் பேசினால் அவர்கள் மீது தொடர்ந்து 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டெல்லியில் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் மதிப்பு மிக்க விருதுகளில் ஒன்றான ஹூவர் விருதுக்கு இந்திய குடியரசு முன்னாள் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நியூயார்க்கிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பலவீனமான இந்திய பிரதமர் என்றும் அவர் சோனியா கட்டுப்பாட்டில் அடிமையாக இருப்பதாகவும் இதை பற்றி விவாதிக்க பிரதமருக்கு திரு எல்கே அத்வானி அவர்கள் சவாலை நேரடியாக சந்திக்க தயாரா என்று பிரதமர் மன்மோகன் சிங்க்கு சவால் விட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் காங்கிரஸ் தனிமைப்படுத்தி விட்டதாகவும் 3வது அணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ் நாட்டுக்குள் புகுந்திருக்கும் இலங்கை ராணுவத்தினர் அங்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள மாவட்டபுரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மீது எருகணை தாக்குதல் நடத்தியதில் 4 பேரும் படுகொலை ஆனதாக தமிழ் ஈழத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இலங்கை நோக்கி ராணுவ அணிவகுப்பு நடத்தட்டும் என்றும் அதற்கு நாங்கள் கள்ளத்தோணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றும் அங்கு சென்று ராஜபக்சேவை முறியடித்து திரும்பட்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த தலைவர் திரு நெடுமாறன் அவர்கள் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம், இதற்கு உடனடியாக தமிழக முதல்வர் கருணாநிதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சவால் விட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவர் திரு வருண்காந்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் அணுகப் போவதில்லை என்றும் இதனால் அவர் கைது செய்யப்படலாம் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002 நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடந்த மத கலவரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அம்மாநிலத்தின் தற்போதைய அமைச்சர் மாயா பென் கொர்டானின் ஜாமீனை குஜராத் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து மோடி அரசிலிருந்து அவர் இன்று பதவி விலகியதாக அகமதாபாத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஈழ தமிழ் தனி நாடு அமைய வேண்டும் என்றும் கல்வி நல்வாழ்வு மனித வளத்தை மேம்படுத்துவது என்பது அனைவருக்கும் ஒரே தரமான கட்டணம் இல்லாத பொருத்தமான கல்வியை அளிக்க தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வலியுறுத்தப்படும் என்றும் மதுவை இந்தியா முழுவதும் முற்றிலுமாக ஒழிக்க பாடுபடுவோம் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று டெல்லியில் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள ஒரு தகவலில் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த தேமுதிகவுக்கு முரசு சின்னத்தை ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அதேபோல் ஆந்திர நடிகர் திரு சிரஞ்சீவி அவர்களுக்கும் அவருடைய சின்னத்தை ஒதுக்கி இருப்பதாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் 2 நடிகர்களின் தொண்டர்களும் உற்சாகத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடாளும் மக்கள் கட்சி தலைவர் மற்றும் நடிகர் திரு கார்த்திக் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும் வரும் 1ஆம் தேதி கூட்டணி குறித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்று சென்னையில் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆலோசனை கூட்டம் வரும் 29ஆம் தேதி கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜய் டி ராஜேந்தர் இன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள ஜம்ருத் என்ற இடம் கைபர் பகுதிக்கு மிக அருகில் இருக்கும் பகுதியில் உள்ள ஒரு மசூதியில் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் இன்று நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிர் இறந்திருக்கலாம் என்றும் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்திலிருந்துதான் நம்முடைய ஆரிய குடிதாங்கிகள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு இந்தியாவுக்குள் வந்து தற்போது தமிழகத்தில் பதுங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா அருகிலுள்ள ஏரியின் அணை உடைந்து அருகிலுள்ள பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததில் 50க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 12க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்றும் அங்கு பெய்யும் கனத்த மழையினால் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக இந்தோனேஷியாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு தேச கட்சி திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தெலுங்கு நடிகர் ஜூனியர் NT ராமாராவ் தேசிய நெடுஞ்சாலை எண் 9 இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் 3 வாரங்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை கூறியதாக ஐதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திராவில் நடிகர் திரு சிரஞ்சீவி அவர்களின் கட்சிக்கு ரயில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உள்ளதாகவும் இன்று அவர் தன்னுடைய சட்டசபை தொகுதி வேட்பாளர்களையும் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் சிலரை இன்று பெயர் வெளியிட்டிருப்பதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தாய்லாந்து பிரதம மந்திரியை எதிர்த்து அவருடைய எதிர்க்கட்சியினர் அவரை பதவி விலக போராட்டம் நடத்தினார்கள். இதற்கு பதிலளித்த பிரதமர் நான் பதவியை ராஜினாமா செய்யப்போவதில்லை என்று அறிவித்துள்ளதாக தாய்லாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 27 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சட்டறிவு புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் மாவட்டங்களில் லேசான மேகமூட்டம் இருப்பது இந்த படத்தில் காணலாம். வட மாவட்டங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.